ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நடிகர் கார்த்தி நடிப்பில் வெளியாகின சர்தார் படம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பிளாக் பஸ்டர் மூவியாக அந்தளவு ஹிட் ஆகுனுச்சு. அந்த படத்தை எடுத்து டேரக்டர் இருக்கும் ப்ரொடக்ஷன் டீமுக்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் ஒரு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. அதனால் இந்த படத்துக்கு கண்டிப்பாக பாட்டு கொண்டு வரணும். சர்தார் 2 வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஸ்டன் சீன் தான் கொண்டு வருது. ஸ்டன் சீன், ஃபைட் சீன் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. தமிழ் கம்யூனிட்டிலே பெஸ்ட் ஆக்டர்னு அவார்ட்லாம் இருக்கார் கார்த்தி. அது பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவலில் மக்கள் நல்லா வரவேற்பு பெறாரு. நல்ல கதைகளாக எடுப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா சர்தார் பாட்டு வருது. சர்தார் பாட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அதெல்லாம் கேட்டிங்கன்னா ஸ்டன் சீன் எடுக்கும்போது கார்த்திகை டூப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீனில் கார்த்திகை டூப்பா பார்த்தீங்கன்னா 7 மைலையும் ஒருத்தவங்களை வந்து ஸ்டண்ட் ஆக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 20வது மாடல் நின்று ஃபைட் சீன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஃபைட் சீன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கால் ஸ்லிப் ஆகி பார்த்தீங்கன்னா மொட்டை மாடலேருந்து அப்படியே கீழே வந்துட்டாரு. கீழே வந்து மண்டையில் அடிப்பட்டு ரத்த கசிவாகி ஷூட்டிங் ஸ்பாட்லேயே உயிரிழந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து நோய் யூஸ் தான் உடனே உயிரிழந்துட்டார் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியன் 2ல நிறைய பிரச்சனை நடந்துச்சு. இந்தியன் 2 படத்தை பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. உயிர் இழந்த ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா நஷ்டஈடு கொடுத்துருவாங்க. அது இந்தியன் 2 படத்தில். ஆனால் இந்த சர்தார் 2 படத்தில் பார்த்தீங்கன்னா ஏழுமலைக்கு ஒரு நஷ்டஈடு கொடுக்கவே இல்லை. இது வந்து போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங்கில் பேரில் நிறைய பேர் உயிரிழந்து போகிறாங்க. அந்த மாதிரி கேஸ் கொடுத்துருவாங்க.